லிங்கம்வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு 36க்கு 30ல் 3 படுக்கை அறை கொண்ட 3BHK உள்ள ஒரு பெஸ்ட் பிளான். ஸோ இந்த பிளானில் என்ன விசேஷம்னாக்கா பெருசாக நம்ம பார்க்குறோம், ஹரிசாண்டல் வைஸில் இருக்குது. ஸோ அதில் ஈசான மூலையில் உங்களுக்கு எப்போவுமே 5G ஃபார்முலா, 5 கோல்டன் ரூல் இன் வாஸ்து. இந்த 5 சரியாக இருந்துச்சுன்னா ஒரு வீட்டினுடைய அமைப்பில் 50% சரி. அதனால தான் 5ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈசான மூலையில் உங்களுக்கு போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, ஈசன் பாகமாகிய ஈசான மூலையில் குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியில் வெளியில் வச்சுருக்கோம். தென் வாயு மூலையில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் இருக்கணும். ஸோ இதே நேர்கோட்டிலே உங்களுக்கு வாயு மூலையில் செப்டிக் டேங்க், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கிறோம். இந்த 5G ஃபார்முலா இதான். தென் இந்த வீட்டினுடைய அமைப்பு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகும்போது பார்த்தோம்னாக்கா என்ட்ரன்ஸு சவுத் ஃபேஸிங், தெற்க பார்த்த வீட்டிற்கு உங்களுக்கு பொன் முட்டை சேரும். ஏன்னாக்கா அக்னி மூலையில் இன் ஃப்ரண்ட்லேயே கிச்சனும் வந்துடும், ஃப்ரண்ட்லேயே பெட்ரூமும் வந்துடும். ஸோ தென்றல் காற்று வர்ற பகுதியாகிய தெற்கு திசை, தென்முக கடவுளாகிய முருகபெருமானுடைய ஒரு திசை, செவ்வாய்க்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கிரகத்திற்கு உண்டான திசை. ஸோ அக்னி மூலையில் யாரெல்லாம் கிச்சன் அமைக்கிறார்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது கிச்சன். தென் அட்ஜாயினிங்காக நம்ம டைனிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் அல்லது பேரண்ட்ஸ் படுக்கலாம், அப்பா அம்மா படுக்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வர்றோம், சிட் அவுட் கொடுத்துருக்குறோம். தென் பெரிய ஹாலில் பேக் சைட் வேணும்னா என்ட்ரன்ஸ், தென் பெரிய விண்டோ, ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். 21 அடி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த நார்த் சைடில் தான் டிவி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஹாலினுடைய தென்மேற்கு பகுதியில் தான் நாங்கள் பூஜை ரூம் அமைக்கிறோம். ஸோ அந்த கன்னி மூலை பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் கொஞ்சம் குழப்பம். கன்னி மூலை பெட்ரூமுக்கு நார்த் ஈஸ்ட்டில் பூஜை ரூம். டோட்டல் பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி மூலையில் பூஜை அறை ஃபார் ஈஸ்ட் ஃபேஸிங். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். எப்போவுமே நார்த் வெஸ்ட் கார்னர் உண்டான அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரகம் யாருன்னாக்கா சந்திரன். விருந்து மருந்து 3 நாள், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் நகன்று போகிறதுக்கு 2.25 நாள் எடுத்துக்குவார். அது மாதிரி விருந்தினர் அறை, கெஸ்ட் பெட்ரூம் ஃபார் நார்த் வெஸ்ட். உங்கள் பையன் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை யாராச்சும் விருந்தினர் வந்திருக்காங்கனாலும் சரி, நார்த் வெஸ்ட் பெட்ரூம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அட்ஜாயினிங்க காமனாக ஒரு டாய்லெட்டை கொடுத்துருக்குறோம். வெளியில் நிறைய இடம் இருக்கிறதுனால நாங்கள் டாய்லெட் பாத்ரூமே கிளைண்ட்டே எப்படி கேட்டிருக்கிறாருனாக்கா வெளியே தான் கேட்டிருந்தாரு. இன்பில்ட்டாக உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த சேம் திங் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி மூலையில் நான் நிற்கிற பகுதியில் தென்மேற்கு பகுதியில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம். கார்ட்டு எல்லா ரூமுக்குமே மேற்கு திசை ஒட்டி போடணும் அல்லது தெற்கு திசை ஒட்டி போடணும். எல்லா ரூமுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்னி மூலையில் தான் பீரோ வைக்கணும். பீரோவை கன்னி மூலையில் வச்சோம்னா கத்தையாக பணம் சேரும். பணம் சேர்றதுக்கு என்ன செய்யுது அப்படின்றது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 பெட்ரூம் உள்ளது. கன்னி மூலையில் உங்களுக்கு கார்ட்டும் அதற்கு உண்டான ஜன்னல்கள் எல்லாத்துக்குமே 2 ஜன்னல் கொடுத்துருவோம். இன்னும் அவுட்டு இருந்தால் தான் உங்களுக்கு சிறப்பு. எல்லாருக்குமே ஜன்னல் 2 கொடுங்க. ஸோ எவ்வளோ ஓப்பனிங் இருக்கோ அவ்வளவுக்கு சிறப்பு. ஸோ அதே மாதிரி ஜன்னல் டோட்டல் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டப்படையாக வரணும். அதே மாதிரி தலைவாசல் சேர்த்து ரெட்டப்படையாக நிலையும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சின்டெக்ஸ் டோரும் வென்டிலேட்டரும் கணக்கில் வராது. இந்த பில்டிங்கினுடைய அமைப்பில் கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் விடுங்க, மேற்கு பக்கம் குறைவான காலி இடமும், வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா தெற்கு பக்கம் குறைவான காலி இடம் விடுங்க. ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கிற மேனிக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஆல்ரெடி எங்கள் அலுவலகத்தில் இந்த வரைபடம் அமைச்சதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஹரிசாண்டல் வைஸ் நிறைய டிராயிங்ஸ் இருக்காது, வெர்டிக்கலி தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். இதில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்கிறது உண்டான ஆப்ஷன் நீல வசதியில் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரி, இதில் போர்ட்டிகோ இல்லைன்னு சொல்லி கேட்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. போர்ட்டிகோ தனியாக உங்களுக்கு கிழக்கு பக்கத்தில் நிறைய காலி இடம், ஏன்னா சவுத் ஃபேஸிங் கிழக்கு நிறைய காலி இடம் இருக்கிறது ரொம்ப நல்லது. உயரமான மரங்கள் எல்லாமே மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் உயரம் குறைவான மரங்கள் வைப்பது சிறப்பு.
ஸோ இப்போ இந்த பிளான் நம்ம பார்த்துருக்குறோம். இதற்கு உண்டான கோவில் என்ன சார் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுத் ஃபேஸிங் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம்? ரிஷப கன்னி மகரத்திற்கு யோகம். மகர ராசிக்கு 7 நடந்துட்டு இருக்கு. திருநள்ளாறு சென்று வருவது சிறப்பு. இது சனியினுடைய ஆதிக்கத்திற்காக சொல்றது. ஸோ தெற்கு திசைனாலே செவ்வாய், தென்முக கடவுள். முருகப்பெருமானை அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது. நான் தெற்கு திசை வச்சிருக்கேன் சார், நான் மிஸ்டேக்காக கட்டிட்டு என்ன செய்யறது? உங்கள் ஜாதக அடிப்படையில் அதற்குண்டான கோயிலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீட்டில் வந்து சரியாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலே பயம் நீங்கிடும். வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தடை வருதுன்னா பழனி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ இந்த தகவல்களும் இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்னு எள்ளுன்னு போட்டிருக்க முடியாது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அவசியமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வேறு டிராயிங்ஸ் நீங்கள் இந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார், இல்லை இது மாதிரி நீங்கள் அமைச்சிருக்கிறது நல்லா இருக்குன்னாலும் உங்களுடைய பதிவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.